வணக்கம். என்ன அசத்திரமா வணக்கம் வணக்கன்ற பயப்படுறாங்க. யாரு தெரியுது தெரியுதா? சிவந்தி படம் சாப்பிட்டு குழந்தை வழிவாச்சாருடைய பிள்ளை. அவனுக்கு என்ன அவனுக்கு என்ன வேலை இல்லையாப்பா? அது கடந்தா போது ஒன்பைக்கு மரியாதை ஆசான் தெரியலங்க. என்னதான் தெரியும்? நான் இருக்கின்றேன். அவனே பார்த்தாரு தேசம் தேசம். பெருத்த பாரியப்பட்டது. இதுதான் லட்சுமா நகரத்துக்கு வேந்தன். 3 பேர்கள். 3 பேராரு. பெத்தப்பா பெத்தப்பா சித்தப்பா சித்தப்பா சின்னப்பா சின்னப்பா. ஆமா 3 பேர். பெத்தப்பா நடப்பா சித்தப்பா அப்படி கொண்டு வரலாம். 3 பேர்களிலே எங்க அப்பா இருக்காரு. என்னது தெருவுல போய் சொன்னியப்பா? அதெல்லடா திருநாட்டில பூமதி. திருநாட்டிய பூமதி பெரியாள். ஆமா 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 உங்க அப்பா. திருநாட்டு பூமதிக்கும் பூமதிக்கும் சாந்தரவாடியா? அம்மா பேரு காட்டியா? சாந்தரவாடி காட்டியா? எம்மா பேரு காட்டியாங்க. நானும் அடி வாங்காத ரிட்டையர்மெண்ட் பார்த்தா ஓடி பண்ற கால காந்தாரி அம்மைக்கும் அம்மைக்கும் பிள்ளைகள் நாங்க 101. அரை பூச்சியா மக்களா? யாரு குஞ்சா மக்கள்? 101 மக்களா? யாருக்கு குஞ்சா மக்கள்? அப்படி பேசலம்பா. 101 மக்களா? அப்படி சொல்லு. ஆமா. அதுல 101 மக்களிலே ஆணிலே 100 பெண்ணிலே 1. ஒரு பெரிய ஒரு தங்க காசி. தங்க காசியா? தங்கச்சி உடன் பிறவிகள். அப்ப அதுல சித்தமா இருக்காங்க. வேண்டாம் நீ வச்சிருக்காதீங்க. ஆமா நீங்க சொல்லலாம். பாண்டு மகா ராஜன் சொல்றேன். நான் சொல்றது பாண்டு. அது பாண்டு ராஜா பாண்டு சொல்லலாம். பாண்டா பத்திரமோ என்னமோ ஒண்ணு அந்த பையன் என்ன பண்ணா? 2 பொண்டாட்டி உனக்கு தேவைப்பட மாடா. 2 பொண்டாட்டி. எங்க அப்பா இருக்காரு 1 இவன் 2 பொண்டாட்டி கட்டி 2 பொண்டாட்டி கட்டி சொல்லு. அதுல இந்த பசங்க பிறந்தானும் யாராரு? தருமேரு ஊமேரு தருமருக்கா? சொல்றான். தருமேரு வீமரு அர்ஜுனூரு நகாதேவரு சகாதேவரு நகுலரு சகாதேவரு. இந்த 5 பசங்க பிறந்தாரு. கம்யூனிட்டி பசங்க பிறந்தாருவோம். எங்க பிறந்தாருவோம்? காட்டுல பிறந்தாருவோம். தேவடியாளுக்கு குட்டி. தேவடியாளுக்கு பிறந்த குட்டியோ கம்யூனிட்டி குட்டியோ நாடு மாறி பிறந்தவங்களா? அடிக்கிறீங்க யார யார நீ அடிக்கிறீங்க? அவளுக்கு கோவம் இருக்காங்க. இவனு இருக்க கூடாது. சொல்லு முத்தூரா சும்மா துண்டு பையன். அது மாதிரி ஆளு வரணும்பா. துண்டு போடுறா துண்டு பையன்டா. இந்த பசங்க பிறந்தாலும் ஆமா ஒரு நாள் நாட்டுல பிறந்தா கிடந்தா நல்ல புத்தி வரும். நமக்கு நல்ல புத்தி இருக்கு. அவனுக்கு நல்ல புத்தி இல்ல. அந்த மாதிரி இந்த பசங்க காட்டுல பிறந்தாலும் என்ன பண்ணா மண்டே போட்டா அவன் அப்பா வேண்டு அப்படி சொல்லு. அவன் என்ன மண்டே போட்டான்? என்ன முனிவர்? இந்த மகா முனிவர். அந்த முனிவர் சாப்பிட்டால அவன் மண்டே போட்டான். உலகத்தை என்ன இந்த மாத்திரை
குந்தமாய் தேவி. ஆமா. குந்தமாய் தேவி வச்சுட்டு உட்காந்துருக்குறோம். எங்க காட்டுலயா? காட்டுல உட்காந்துருக்கா. எங்க அப்பா பார்த்தாரு. இனிமே சந்தல் குந்தல இன்னும் மாறுறீங்க. இல்ல உள்ள பேசுறேன். ஒண்ணு நான் பேச மாட்டேன். அதானே கேட்டேன். நீதான் நம்பாராச்சே. ஓம்டி சோத்திட்டீங்க என்ன? நாங்க இங்க வந்து கேட்க மாட்டோம். அங்க தான் கேட்பான். அவங்க படாரம். ஏய் உடனே பார்த்தா குருபரியார் பார்த்தாலும் பெரிய இல்ல. ஆமா. அது ஏதும் இல்லாத இருக்குது அப்படின்னு காட்டு கொண்டாங்க. நாட்டுல இருந்து கொண்டாந்து நாட்டுல சேர்க்கலாம். சேர்க்கலாம் மேடம். சேர்க்கூடாது. சேர்க்கலாமா? சேர்க்கூடாதுங்க. சேர்க்கூடாது. வயசு கணக்கு எடுக்கிறானோ என்ன பண்றான்? வயசை கணக்கு எடுக்கிறான். அவனு கொண்டாந்து விட்ட உடனே வயசை கணக்கு பாக்குறான். வயசை கணக்கு பாக்குறான். ஆமா. ஏன் பார்க்க கூடாது? யுவராஜா பண்ண கொடுக்கணும். ஆமா. யாரு கணக்கு பாக்குறானோ இந்த தனிமையா இருக்கு. அவனுக்கு ஒரு வயசு அதிகமா கொடுத்து. ஆமா. யாருக்கு? எங்களை விட கழுதிக்கு ஆன மாதிரி ஆகி போச்சு அவனுக்கு. எல்லாருக்கும் தான் வயசானா. ஆமா. ஆயிடுமா உடனே என்ன பண்ணா யுவராஜா பண்ணணும். அவனுக்கு கொடுத்தாங்க. கொடுத்துட்டாங்க. நம்ம விடலாமா? விடுவேன் நீங்க விட மாட்டீங்க. ஆமா. அவர்களை போன வருஷம் லாரி மூட்டை கட்டியா? உடனே பார்த்து சும்மா விடக்கூடாது. அப்படியே விடக்கூடாது. என்ன செய்து அளவில்லாத சூது செய்திருக்க. எத்தனையோ சூதுகள் செய்த. எத்தனையோ சூது செய்த. அதுலயும் எவனும் கிடையாது. ஒரு எண்ணெய் சாவ மாட்டான். நெல்லை எண்ணத்தோட செஞ்சாதான் சாவாரம். குளிக்கும் நேரத்தில் ஊர்வசி. அங்க போய் ஊர்வசி நாட்டுனா ஊர்வசி இல்லடா. விளையாடுமே விட்டேன். ஊர்வசி உடனே பார்த்தா உடனே பவுடர் மாத்திங்க சொல்லு. அடுத்தது என்ன ஆயிடுச்சு? அப்புறம் என்ன பண்ணீங்க? சாப்பாடுல விஷத்தை கலந்தாய். அதுலயும் இந்த பசங்க சாவல. மீண்டும் இதெல்லாம் சாவலே. படுக்கும் அறையிலே பாம்பை விடுத்தேன். பாம்பு செத்துருப்பான்ல. எங்கடா செத்தான்? ஒருவனு சாவலடா. பாம்பு தான் செத்து. பாம்பு யாருக்கு வாங்கினீங்க? குறுந்தாண்ட வாங்கினீங்க. பிடார அவனா குறுந்தான அவனே பாம்பு. அவனை சாவல. பாம்பு தான் செத்து. இவளை விடக்கூடாது. அப்படியே என்ன செய்தி? என்ன செய்தி? பஞ்சத்தறிக்களை சேர்க்கொண்டு நெருப்புக்கு வகையான பொருள். வகை இல்லடா, ஒத்தான பொருள் சொல்லு. ஆமா. அதுக்கு எதுக்குயா? ஏங்க நெருப்பு என்று சொன்னால் பத்திக்கும். அது மாதிரி ஒத்துக்கிற மாதிரி கல்புரத்தான கடகால் போட்டீங்க. ஆமாங்க. அதான் பட்டு பார்த்தோம். அப்படி வெடி உப்பு காசம் அரைக்கு மேலே ஏற்படுத்தணும். ஆமா. அதுல இந்த பசங்களை வர வச்சு வீட்டுக்கு போனா முடியாத செய்ய வேண்டும். அப்படி என்று பார்த்தேன். நான் விட்டு ஆளும் அவனும் வச்சு கொத்திட்டு எங்கெங்க போனவனும் எங்கெங்க வந்தாலும் நீங்க அனுப்பின ஆள் யாரு? புரோஜனா? அவன் புரோஜனம் இல்லாத போட்டாம்போ. ஐயா நான் வச்ச ஆளு அவன் வச்சு கொளுத்துட்டு அவன் எங்கெங்க போயிட்டான். அப்புறம் பாக்குறேன் அங்க தாண்டா பார்த்தேன். எங்க? கல்யாணத்துல. பாஞ்சால தேசத்துல. அந்த கல்யாணத்துல பார்த்து இவரை விடக்கூடாது. அப்படி என்று மீண்டும் அனுப்பணும். காட்டுக்க. ஆமா 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 அனுப்பணும் நினைச்சோம். ஆமா. அதன் பிரகாரம் என்ன ஆனானோ ஏதோ ஆனானோ அப்படின்னு தெரியல. ஐயா இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கேன்? எதுக்கு வந்திருக்கீங்க? காசு வாங்கி போறதுக்கு. காசு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு வேலை தாங்கி எதற்கு வந்திருக்கின்றோம்? ஐயா நான் என்ன ஆமா இருக்காரா? மாமனையும் பார்க்கணும். யாரு? தமிழ் மாமனை பார்க்க வேண்டும். இருக்கோ வேறுக்க மாதிரி ஆட்சியிலே அமர வேண்டும். ஆட்சியிலே வந்தால்
இறந்தவரெல்லாம் ஆமா இறைவன் ஆவார். ஆமா இருந்தவர் இறைவன் இறைவனே இறந்தவர். ஆமா இறைவன் ஆவார். ஆமாமா என்ன இந்த ஐயா இருக்கிறாங்களே நாடக ஆசானும் கூட தான் ஆமா வடிவேல் ஆ, படையாட்சி அவர்கள் அவர்கள் சொத்தம் சேர வேண்டும். அப்படி என்று என்று நல்லாத்தியம் காலிவேறு பாலகரை கொண்டு வந்து கேளிக்கை நடத்த வேண்டும். அப்படி என்று அரும்பாடு பட்டிருக்கும்படியான அவர் தந்தைமார்கள் ஆமா உற்றார் உறவினர் உறவினர்கள் பிள்ளைமார்கள் அனைத்து இவர்களும் குடும்பத்தார் அனைத்து இவர்களுக்கும் நாடக ஆசான்களுக்கும் உமக்கும் அடியேன் சிறுவன் கோட்டான கோடி வணக்கம். வணக்கம். அது மட்டும் இல்லாது நாடக ஆசான் பிள்ளைப்பாளையத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் ஆறுவர் மாமா சின்னதரை நாடக ஆசிரியர் வாழ்த்துக்கும் மைத்துனர் ராஜகுரு நாடக ஆசிரியர் நாடக ஆசிரியர் வாழ்த்துக்கும் மற்றும் கோர்ணப்பட்ட ஆர் சுப்பிரமணிய நாடக ஆசிரியர் வாழ்த்துக்கும் மற்றுள்ள ஆசிரியர்களுக்கும் காலஞ்சென்ற எமது தந்தை சிவனந்திபுரம் கோதண்டராமன் நாடக ஆசானுடைய பயத்துக்கும் அடியேன் வணக்கம். வணக்கம். அதான் 10 கிலோமீட்டர் ஆமா சொன்ன காணிக்கை கொடுக்க யாரு ஆசத்தம்பி அவர்களால் இது அடியானுக்கு 10 விளாம்பரமும் ரூபாயும் கொடுக்க போய் பெற்றுக்கொள்கிறேன். அன்பு வணக்கம். வணக்கம். போய் எங்க இருந்து வர? நான் இந்திரபிரஸ்துல இருந்து வரேன். சொந்தமாச்சு எனக்கு இந்திரபிரசவமா? ஓ காண்டோரி இந்திரபிரஸ்துல இருந்து வருகிறேன். ஆமா இந்திரபதம் அதை நல்லா ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன்லாம் பிரித்து வாசித்து பாருங்க. சரி ராமாஜி உனக்கு எவன் வேஷம் கொடுத்தது? ஆனாவாரி கட்டி இப்பதான் சேரி விட்டு ஆடுறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன விட்டு ஆடினாங்க? ராமனுக்கு சேரியை விட்டு சீதைன்னு சொல்றீங்களா? அது அதுக்கு முன்னாடி என்ன விட்டு ஆடினா? அது இந்த புறக்கால காலத்துல அதுக்கு முன்ன அது சரியம் விட்டு ஆடி ஜெயம் விட்டு ஆடுவோம்னு சொல்லுவான். வாசித்து பாருங்க. அத்துமலை வந்தனா இருக்கக்கூடிய பாட்டா துரியோதன மன்றல் தம்பி அவர்களுக்கு தர்மராஜா மகவையா வர வேண்டும். அது சீக்கிரமாக வர வேண்டும். நிரூபித்த கண்டவுடன் வர வேண்டும். வாங்க போவோம். மாமா மட்டும் போக மாட்டா? மாமன் வீட்டுக்கு கூட இருக்க மா போவான். புறப்படலாமா? யாருமே காணோம். ஊருக்கு இருக்காங்களா? நம்மள வர சொல்லிட்டு வாங்க 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 தம்பி வாங்கப்பா அண்ணன் மாமா வாங்க மாமா. ராஜாக்களும் வந்துட்டாங்க. ஒன்னாம் தான் எதிர்பார்ப்பு. கொஞ்சம் நேரம் ஆகுமா? ஆமா சமையல் ஆகுதுங்க. நம்ம மண்டபத்தை அப்படி சுத்தி பார்த்து வரும். இவனுக்கிட்ட ஏது காசு ஏது வழி என்ன என்ன செய்தி காணும் அப்படின்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்க்கணும். யாரும் வசனம் போட்டு வருங்க. வசனம் மரிமோனா காட்டுல காட்டுல போறத கம்மியாட்டி ஒண்ணு கட்டியா சரி. இப்ப இதெல்லாம் பாத்துருவாங்க.
பாக்கலாம்னா அங்க பாத்தியா? ஆமா கொலை வெட்டியா? ஏன் நடு வீட்டுல போய் கொலை வெட்டி வச்சிருக்காங்கயா? எதுக்கு நம்ம என்ன பண்றோம்? புரியலாம். நல்ல தூக்குமா தண்ணிய காணா உள்ள இழுத்து கொடுத்தா நீ அடி வச்ச உடனே உள்ள இழுத்து கொடுத்து. அப்ப நீ பாக்கல. இப்ப செலவுகள் இருக்குது. நம்ம இப்பறமா ஏமாறுறோம். நாமளும் ஏமாறுறோம். ஐயா புளியா 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 அது ஒண்ணு வர மாட்டேங்குது. சரி இது என்னடா இது? முதல்ல ஜாலன்னு சொல்லிட்டு செலவு போச்சு. ரெண்டாவது நேரம் நடந்தாலும் நேரம் பார்த்தோம் பழம் வெட்டி வச்சுக்கலாம். சரி அடுத்தது இப்ப என்ன ஓ அங்க பாரியா ஓரம் கட்டி மண்டபத்தா கீழே கட்டி வச்சுக்கலாம். புரிஞ்சு பார்ப்போம். புரிஞ்சு போ. மாமா 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 என்ன எட்டி பாக்குறேன்? இல்ல எட்டல யாரோ வர இம்மாவா பாருங்க. புண்டு மாமா யாரு அது? உயர்ந்தவாயற்படி தாழ்ந்தவாயற்படி எது உனக்கு தெரியாதா? ஆனா பறங்கட்ட நொல்ல உனக்கு எதுக்கு 60 புள்ள. மாமா இந்த மாமா கேள்வி கேட்கறது பாரு மாமா. அடுத்து ரொம்ப பாப்போமா? வில்லு வேலைக்கு வந்து குப்பை விழுந்த மண்டபம் பார்க்க வந்து மலையாள விழற. உங்க அப்பாவுக்குதான் கண் குருடு, உனக்கு என்ன மன குருடா? மாமா கண்ணு நல்லா வெண்டை மாட்டம் இருக்குது. என்ன இது? கீழே பார்த்தோம். தாழ்ந்த வாய்ப்பாடு உயர்ந்தராஜ் செஞ்சு போச்சு. இந்த மாதிரி பழிக்கு பழி வாங்க வேண்டும். வரவங்களுக்கு போறவங்களுக்கு எல்லாம் வாரி வாரி கொடுக்கணும். யாரு தர்மா? தம்பி சரியான வேலை. என்ன வேலை? நம்ம கிளம்பி இருக்கிறதெல்லாம் பக்கத்து சாலை. ஆமா, அதுல இருந்து வரவங்களாம் அள்ளி விடு. அதானே கண்ணம் அள்ளி கொடுக்கட்டும், தள்ளி விடு. சரி சரி, அவர் ஒரு வேலை. சரி போய் அவர் அள்ளி விட்டுக்கிட்டே இருப்போம். ஐயா குருபெரியார்களே, தாத்தா விட்டாச்சாரியாரே, கிருபாச்சாரியாரே, துரோணாச்சாரியாரே மற்றும் உண்டான குருபெரியோர்களே, இந்த தாமலத்தை முதல் தாமலம் யார் இடத்தில் கொடுக்கலாம்? பகவானுக்கா கொடுக்கலாம். பகவானுக்கா கொடுக்கலாம். நீ மட்டும் நல்லா இருக்கீங்களா? கவனிக்க மாட்டீங்க. பகவானுக்கா கொடுக்கலாம். கிருபாச்சாரியாரே, இந்த தாமலத்தை யார் இடத்தில் கொடுக்கலாம்? பகவானுக்கு கொடுக்கலாம். அதான் வச்சு துரோணாச்சாரியாரே, இந்த தாமலத்தை யார் இடத்துல கொடுக்கலாம்? பகவானுக்கா கொடுக்கலாம். கொடுக்கலாம். ஆமா, என் தம்பி ஒருத்தவங்க தம்பி இல்லையாதுனா முதல் தாமரம் யார் இடத்துல கொடுக்கலாம்? அவருக்கா கொடுக்கலாம்.
கொண்டனர். தாமலம் கொடுக்கணும் போய் பெரிய கோயில்ல பூசாரி பேர் சொன்னீங்க. பொம்மை வரோன்னா நான் போட்டு கொடுக்குறேன். தாங்க பண்ணி காணாம போச்சடா. எல்லாரும் ஒத்துமை போலே அவரவள் இருந்தம் போலே பகவானுக்கே முதல் தாமரம். பகவானுக்கே கொடுக்கலாமா? சொல்லுங்க. சபையார்களே, பெரியோர்களே, நடந்து என்ன பார்த்தீரா? 56 ராஜாக்களை வரவழைத்து எல்லாரையும் அமர செய்து இந்த தர்மம் ஒரு பட்டம் கொடுக்குறான். நீ முதல் தாமரம் யாரு கொடுத்தான்? இல்ல கேளுங்க. யாரு கொடுத்தான்? யாருக்கு தாமரம்? பகவானுக்கு. பகவானா? அவன் யாரு? அவன் நமக்கு இந்த கும்பல் வானது. முதல் தாமரத்தை வாங்க என்ன தகுதி இருக்கு அவனுக்கு? என்னடா தகுதி இருக்கு? இந்த சபையில் உள்ள இங்கு வந்தா தெரியும். எல்லா சபையோரை அமர செய்து எல்லா ராஜாக்களை வரவழைத்து அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காது ஒரு ராஜ்கால் கொடுத்து முதல் தமிழ வந்தாங்க அரசெல்லாம். இங்க வந்தா இவரோட இந்த சபையிலே முதல் தாமலை வாங்குற மரியாதை எல்லாருக்கும் இருக்குது. அவனுக்கு ஒரு ஆளுக்கு தான் கிடையாது. ஆனா எல்லாம் புடிச்சு பேசுறீங்க. அப்படி கிட்ட வந்து பேசு. என்ன பேசுறீங்க? எல்லாம் புடிச்சு பரிவல மன்னரை வெற்றி பண்ணீங்க. பரிவல மன்னரை வெற்றி சட்டத்துல வந்து 40 ரூபாய் நம்மளுக்கு கொடுத்து இவனை கூடாது. இவர் தான் புடிச்சு பேசுறாரு. ஜாக்கப்பாக்கி பையா இந்த மாதிரியான காரியம் வந்து தம்பி பாரு, நீரளவியாகுமா நீராம்பலம் நூலளவியாகும் நுண்ணறிவை மேலே தவத்தலைவாகும் தான் பெற்ற செல்வம் குலத்தலைவா கொள்ளணும். எதுலையுமே தராத இல்லாத பையன். கொடுத்தான் யாரும். ஆமா அவன் அவன் ஒரு பாம்பாட்டி. பாம்பாட்டி இல்ல தகப்பன் இருக்கா வேறு தாய் ஒரு வழக்காந்து தப்பா பேசக்கூடாது. ஏன் பேசுமா? பரவாயில்ல. அவரு வாயாசு அவரு பேச மாட்டாரு. தர்மராஜா எனக்கு அண்ணன் பேரு மட்டும் தான் தர்மராஜா தவிர கருமம் பிறந்தோம் இல்ல கருமம் செய்யறான். கருமான்னு வச்சிருக்கான். கருமான்னு வச்சிருக்கான். கருமன்னு வச்சிருக்கேன். அவனை வேற வழி கிடையாது. சுழப்பாடு ஐவா இருக்கு. இந்த உலகத்திலே ஆண்கள் தெம்பாத்தி மனைவி சம்பாதிச்சுக்கலாம். இவங்க இருக்கான்ல 5 பேருக்கு ஒரு பொண்டாட்டி. 5 பேருக்கா? ஆமா. அட சாங்கமாக்கி பாத்தீங்களா? நிக்கிறா பாரு.
அதுக்காக பாரு. ஆமா ஆமா அவங்க நெருப்புல பிறந்தாங்களா ஆ அவங்களுக்கு 5 ஆம்படி அவங்களுக்கு கண்ணாடி தேவரா என்ன காரணம் என்ன காரணம்? சுத்தம் எப்படி யானதினாலே சுத்தம் எப்படி யானதினாலே இவர் என்ன பண்றாரு இவரு கண்ண பரமூத்துமா ஓடி போறாரு புடி என்றார் அப்படி நல்லா பேசுறப்பா. மயிர புடி என்றார் வாயை துறக்கானா வரகாரா டேய் வகாய் இந்த மாதிரி கேட்கறதுக்கு ஆள் இல்லப்பா. ஆமா இவர்கிட்ட வராரு கேட்கறதுக்கு டேய் நீங்க மட்டும் போனா நகைய ஒட்டு போடாங்க ஒரு நகை ஒரு செட்டு படிடா நீங்க மட்டும் நகை ஒட்டு நகைய ஒட்டு அவனே கொடுக்க போனாலும் கொடுக்கலாம்னு சொன்னாலும் அவன் யாரு? மகாலுக்காரர் இருக்காரு பாரு கொடுக்க சொன்னாரு. அவர் பேரு என்ன அவர் பேரு கிருஷ்மாச்சாரியா சாபத்தால் வந்த கங்கை சமையலம் பண்ணலாமா? தன்மகனி வேலையாகுமே. அவன் திருமணி தன்மகன் வேலையாகுமே. இவ அம்மா இருக்காள ஆமாம்மா எங்க தெரியுமா யாரு வாழைப்பட்டில ஒருத்தன அவங்க இல்ல, அந்த அம்மாவை சொல்றாரு தேவடியா பையன் சும்மா கங்கா பவானிக்கு அவர் கங்கா பவானி அம்மா பிள்ளை தந்துவா கங்கா பவானி இருக்காளே அவ 7 பிள்ளையை பற்றி எம்எல்ஏ முடிச்சு போட்டு அதுக்கு பிறகு பொண்ணு பையன் வேணும். டேய் அம்மா மோனே முடி போடான் எமனில ஆமா சாபத்தா வந்த கங்கை ஆபத்து பவானி அவள் வாழை கெடுத்தாளே. ஆபத்து பவானி அவள் வாழை கெடுத்தாளே. காசி நாட்டு ஆண்டவர்களுடைய காசி மகாராஜா 3 பெண்ணையும் கைப்பிடிச்சு கொடுத்தான். ஆமா 3 பெண்ணுக்கு வாழ் கொடுத்து உரிமை தானே இவனுக்கு 2 பேருக்கு வாழ் கொடுத்தான். ஒருதான் ஒரு பொண்ணு அலைய விட்டான். அலைய விட்டான் அம்பே அந்த பொண்ணு வாத்தியார்ட்ட போனோம். ஆ. அந்த அம்மா போனாங்க. ஆமா வாத்தியார் ஓடி சொன்னாரு ஆ. வாத்தியார் வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க அருமை எனக்கு ஒரு வாத்தியார் தள்ளி அருமை எனக்கு ஒரு வாத்தியார் தள்ளி மரியாதை குருவா அம்மால ஒரு குரு குருவா மணி ஓட்டியா அங்க என்ன பூத்து குருவையே வந்து சொன்னார் ஏ வானாண்டா அந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்வு ஒண்ணு கொடுனா ஓடு அந்த வார்த்தையை மரியாதை கொடுக்காது வாத்தியாரே புறம்பு கட்டு வரணும் அடிச்ச ஆளுங்க ஆமா இவனை யாருமே தப்பு இல்லை ஏத்துக்கிறாரா? எந்த கோபத்துல? யானவன் அந்த கோபம் பிறந்தது படையாட்சிக்கு பிறந்தான் போறா யாரு யாருக்கு மரியாதை தரவாரணும் அப்பா தரவேலை செஞ்சாரா மாடு தரல ஆமா அதனாலதான் நம்ம முந்தாண்டு அப்பேற்பட்ட ஒரே இருவரை ஒருவனுக்கு பிறந்து ஆமா அதே இருவரை வேறு ஒரு ஜாதிக்கார போய் அப்பான கொண்டு அம்மால ஓடி என்னமே தெரிஞ்சா உங்களுக்கு நான் வந்து வந்தா ஏதி வருவான் மையை ஏற்றுக் கொள்வான் என்றான். ஏற்றுக் கொள்வான் என்றான். இவன் போன இடம் மாதிரி இடம் இது ஆமா ஆமா போய் அடிச்சு வளர்ந்த இடம் இருக்குது அடங்க பொம்னாட்டு கையில போய் அடிவாங்க நீ ஒரு கடவுளா நீ நிஜமா நாங்க போனா அந்த மாதிரி தான் செய்யறோம் அது ஏற்றுக்கொள்வது பூசா எப்படி நீ எல்லாத்தையும் தரம் கட்டு போனவனி இவன் உட்காந்துக்கான இவனை விட மூடத்து உங்களை தேவையா போயாமா யார் முடுறா? அப்படியா ஒரு அறிவு ஜாதகம் யாரு தரும இருக்கான அவன் எப்ப போனா வந்து போட்டு அந்த தர்மராஜாவுக்கு அறிவில்லாத இருக்கட்டும் ஆமா அவன் போய் இந்த கிழவனை கேட்டான் கேட்டான் யாரு கொடுக்கலான்னு ஆமா. அந்த கிழவன் சொன்னான் அவருக்கு எடுத்து பையன் தான் மக்கால வழி இவன் சும்மா நம்ம அவளை இவன் அல்லாடி ஓட்டி கொடுத்துருவா அனுப்புறான் ஜமால அப்படியே என்ன பண்றான் தெரியுமா அவன் ஏன் சொன்னான் ஆமா இவன் கொடுக்க வந்தாக்குமா அவன் கொடுத்தாலும் அவன் இவனுக்கு முதல் கொடுக்கவும் தகுதி
தகுதி இல்ல. ஆமா அந்த தாமரத்தை எடுக்கவும் தகுதி இல்லை இவனுக்கு. நான் சொன்னேன் வாங்க தாமரை வாங்க மாட்டேன் உன் கூட வேண்டாட வராங்க தெரியல என்றாரு அவரு ஒண்ணு ஒண்ணா மயிரை பிடிங்க என்றாரு. எண்ணிட்டு என் மேல போறாரு காலையில பாரு என் அம்மா என்றா இருந்தேன். என்னம்மா பேசிக்கொண்டிருக்கிறார். அவர் இதாக பேசிக்கொண்டிருந்த ஒரு பங்கு இருந்தாலும் ஆமா அவர் பேச பேச உங்க கையில் இருக்கக்கூடிய பூதையை அள்ளி உதறீங்களே, என்னன்னா காரணம்? அம்மா அது என்ன காரணம் தெரியுமா? இவன் தந்தை தபகோ சக்கரவர்த்தியா, இவன் தாயார் சாருமோதி. சரி, நீண்ட காலமாக பிள்ளை இல்லாது அருந்தவம் இருந்து இவனை பெற்றெடுத்தார்கள். அப்படி பெற்றெடுத்த போது இவன் அங்கபின்னமாக பிறந்தான். எப்படி? 4 கை, ஆமா 3 கண்ணு, கழுதையின் குரல் வசை, அந்த எண்ணத்தோடு பிறந்தான். அப்பொழுது இவன் தாயும் தந்தையும் ஆண்டவா பிள்ளை இல்லாத அருந்தாமம் இருந்து பெற்றோம், இப்படி அங்கவந்தமான ஒரு பிள்ளை கொடுத்து விட்டாயே அப்படி என்று பரதவித்தார்கள். அப்போது அசுரே சொன்னது, அப்பா தபகோ சக்கரவர்த்தியாரே, இந்த பிள்ளையாகப்பட்டவன் அங்கவந்தம் வரை வேண்டுமே ஆனால் 56 பேச ராஜாக்களை சபையை கூட்ட வேண்டும். அந்த சபையை கூட்டி ஒரு தங்க தாபத்தத்தில் இந்த பிள்ளையை வைத்து அந்தந்த ராஜாக்கள் கையில கொடுத்து வர வேண்டும். அந்தந்த ராஜாக்களும் அந்த பிள்ளை மீது கரத்தை வைக்க வேண்டும். ஆனால் யாரால் இவனுக்கு ஆபத்து வருமோ, யாரு எவன் கரம் பட்டால் இவன் மடிவானோ அவன் கரம் வலிமை ஆனால் இவன் அங்கவென்ன மாறிவிடும். அப்படி என்று அசுரே சொன்னது. அந்த நேரத்தில் எல்லா தச ராஜாக்களின் சபையை கூட்டினாங்க. அங்க நானும் அண்ணன் பலராமனும் போயிருந்தோம். இவன் தாயும் தந்தையும் ஒரு தங்க தாம்பரத்திலே வைத்து அந்த குழந்தையை ஒவ்வொரு கையில கொட்டிக்கிட்டே வந்தாங்க. அப்படி அங்க மாறல. அண்ணன் பலராமர் கரத்துல வந்து கொடுத்தாங்க. அண்ணன் கையை வச்சு பார்த்தாரு, அப்பவும் மாறல. என் கரத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். கொடுத்த உடனே என் கையை வச்சேன். 4 கையில 2 கை மறைஞ்சு போச்சு. 3 கண்ணுல ஒரு கண்ணு மறைஞ்சு போச்சு. அந்த கழுதையின் குரலோசை மாறி இனிமையான குரலோசை வந்தது. உடனே அவங்க வேற யாரும் இல்ல, என் அத்தை பார்வதி. ஆமா, என் காலை பிடிச்சிக்கினாங்க. நான் சின்ன பிள்ளைன்னு பாக்கல, என் காலை பிடிச்சிக்கினாங்க. கண்ணா, இந்த உலகத்துல என் பிள்ளைக்கு யாரு விரோதியா இருந்தாலும் வெற்றி அடைஞ்சிருவாங்க. கண்ணா, நீ யாரா கண்ணா என் பிள்ளைக்கு எதிராளியா வந்த? அது எப்படின்னா, நீயா என் பிள்ளைக்கு எதிராளியா வந்த? எம்மா எவனுக்கு அவனுக்கு அப்புறம் சொல்றேன் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அத்தன்னு? கண்ணா, என் பிள்ளை எப்பெருந்தவரை செய்தாலும் அவனை கொல்லக்கூடாதுன்னாங்க. நான் என்ன சொன்ன, அத்தை, ஒரு மனுஷன் தவறு செய்வது இயல்பு. ஆனால் 6 தப்பு 100 பிழை. அது வரைக்கும் அவன் தவறு செய்வானே ஆனால் அதை மன்னிச்சுடுவேன். அதுக்கு மேல தவறு செய்வானே ஆனால் அப்புறம் என் மேல கோவப்படாதீங்க, வருத்தப்படாதீங்கன்னு சொன்னேன். இப்படி இருக்கும்போது இந்த புட்டாண்டா ருக்மணி அம்மா இருக்காங்க. அந்த ருக்மணியை பரிய மாத்திரம் பாரு. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, காளி கோயில வந்து கண்ணா கோவிந்தாங்க. இவன் பரிய மாத்திட்டு மணவரல போய் உட்காந்துருக்கான். தாலி வச்சுக்குது. அவரு காளி கோயிலுக்கு போன பொண்ணு வரும், நம்ம தாலி கட்டலான்னு. அந்த அம்மா அங்க கத்துறாங்களா, நான் ரதத்தை எடுத்து போய் இட்டாந்து நான் தாலி கட்டேன். அடுத்தவன் கொண்டாடி தூக்கி தாலி கட்ட ஒரு பெருமையில கொடுத்து தாலி கட்டேன். அதுல இருந்து அம்மா இவன் எனக்கு அத்தம் போவான். இவன் எனக்கு அத்தம் போவான், எனக்கு என்ன முறையவான் மச்சான். அவனை பரிய மாத்திரம் பாரு. அவனுக்கு பாதி பொண்டாடி தானே, பீதி பொண்டாடி எனக்கு. ஏமா அவன் பரிய மட்டும் தான் மாத்தினான், நான் தாலி கட்டினேன். அவன் எனக்கு தானே உரிமை அதிகம். இவனுக்கு வேற கோயில் திருவிழா. அதுல இருந்து அம்மா என்ன எங்க பார்த்தாலும் கன்யா பின்னாடி பேசுவான். ஆமா, நான் என்னைக்குனே வருவேன். அந்த தப்ப தாண்ட மாட்டான். இன்னைக்கு அதையும் தாண்டிட்டான். இருந்தா எனக்கு இது சரியா? அதை படி பாருங்க. உனக்கு எனக்கு பலவிதமான விரோதம் இருக்கு. அந்த விரோதத்தை நீயும் நானும் போர்த்து கொள்ள அதுக்கு வேற இடம் இருக்கு. ஆனால் இது வேறு ஒருவன் சபை. இங்க முடிஞ்சிடணும்.
நீ கூட முடிஞ்சிடும் உன் பக்கம் என் பக்கம் அப்படியா நீ அங்க பாத்துருமா கொஞ்சம் முடிச்சு யாரானா அப்புறம் பட்டி போட்ட மாதிரி தெரியுங்க. சரி அப்போ வா. அண்ணா அந்த சிசுபாலன் ஆகப்பட்டவன் என்னை தவறா பேசின நேரத்தில் கோபம் வந்தது. அப்படி கோபம் வந்து சக்கரத்தை விடுவதற்கு முன்பாக சக்கரம் பின் உதர்ந்து அவன் கழுத்தை அறுத்து விட்டது. அது செல்லு நேரத்தில் என் கை விரல அறுத்துட்டு போயிட்டது. ஆனால் பெரும் சபையில ஒரு சொட்டு உதிரம் கீழே வராது, ஒருவருக்கும் தெரியாது. என் மானத்தை காத்துக்க கொஞ்சம் துணி கொடுத்து. ஆனா பிற்காலத்தில் அம்மா ஒருவருக்கும் தெரியாது, உனக்கு மாளாத துயில கொடுத்து உன் மானத்தை பாதுகாக்கிறோம். அப்படியே ஆகட்டும். இப்போ பகவானாக பட்டவர் அந்த 52 தேச ராஜாக்களையும் கொண்டு வந்து ஆமா கோதானம் பூதானம் வஸ்திரதானம் செய்து அவரவருக்கு புண்ணியத்தை செய்து ஆனால் அந்த பாண்டு மகாராஜனுக்கு எப்படி சொர்க்கத்தை காட்டினாரோ அதை போல இந்த வடிவேல் படையாற்றிக்கும் அந்த பரமாத்மாவுடைய அந்த பதவி அடைபடியாக அந்த கோவிந்த சாட்சாய பெருமானார் அவர் சிவலோக பதவியும் வைகுந்த பதவி அடைந்தார் என்பதோடு இந்த சரித்திரம் முற்றி பெற்றது. ஆடி பேரும் பாடி பேரும் கால கட்ட பேரும் சாலோக சாரித்த நாங்கம்மை சிறக்கிறோம்.